ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பினல் ஆண்டவரே, வாரத்தின் முதல் நாளாகிய காலைகளிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வரவும், உம்மை துதிக்க, ஸ்தோத்திரம் செலுத்த, நன்றி சொல்ல ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான நாளுக்காக, தருணத்திற்காக நன்றி சொல்லுகின்றோம். கிருபையாக கடந்து வர நாட்கள் முழுவதுமாக கண்ணின் மணி போல பாதுகாத்து அரவணைத்து கர்த்தருடைய சமூகத்திலே ஒருங்கிணைத்து உடைய திருநாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு கிருபை வரட்டின தெய்வுக்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறடைக்கின்றோம். நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஜெபங்கள், ஸ்தோத்திரங்கள், வேத வார்த்தைகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. உம்முடைய பிரசன்னத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் வைத்துக் கொள்வீராக. எல்லா துதியும் கனமும் மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, துதி செய் மனமே, துதி செய் மனமே, உன் ஆண்டவரை துதி செய் என்று சொல்லி இந்த பாடலை நாம் எல்லாருமாக இணைந்து நம்முடைய கரங்களை தட்டி நாம் உற்சாகமாக பாடுவோம். இந்நாள் வரை காத்த உன் அன்பரை துதி செய், வாழ்க்கையின் துணைவராம் இயேசுவை துதி செய் என்று சொல்லி இந்த பாடலை பாடுவோம். துதி செய் மனமே, துதி செய் மனமே, உன் ஆண்டவரை துதி செய், உன் இயேசுவையே துதி செய். துதி செய் மனமே, துதி செய் மனமே, உன் ஆண்டவரை துதி செய், உன் இயேசுவையே துதி செய். துதி செய், துதி செய், துதி செய். இந்நாள் வரை காத்த உன் அன்பரை துதி செய், வாழ்க்கையின் துணைவனாம் இயேசுவை துதி செய். உண்மையாய் என்றும் கர்த்தரை துதி செய், எந்நாளும் நம் அன்பராம் இயேசுவை துதி செய். அன்பரை காத்தவும் அன்பரை துதி செய், அன்பரை துதி செய், வாழ்க்கையின் துணைவராம் இயேசுவை துதி செய், இயேசுவை துதி செய். இந்நாள் வரை காத்தவும் அன்பரை துதி செய், அன்பரை துதி செய், வாழ்க்கையின் துணைவராம் இயேசுவை துதி செய், இயேசுவை துதி செய். உண்மையாய் என்றும் கர்த்தரை துதி செய், எந்நாளும் நம் அன்பராம் இயேசுவை துதி செய். துதி செய், துதி செய், துதி செய். துதி செய் மனமே, துதி செய் மனமே, உன் ஆண்டவரை துதி செய், உன் இயேசுவையே துதி செய். நீதியின் தேவனாம் இயேசுவை துதி செய், தாழ்மையின் தேவனாம் இயேசுவை துதி செய், சாந்த சுரூபியாம் இயேசுவை துதி செய், ஜெபத்தோடு என்றும் இயேசுவை துதி செய். நீதியின் தேவனாம் இயேசுவை துதி செய், இயேசுவை துதி செய், தாழ்மையின் தேவனாம் இயேசுவை துதி செய், இயேசுவை துதி செய். நீதியின் தேவனாம் இயேசுவை துதி செய், இயேசுவை துதி செய், தாழ்மையின் தேவனாம் இயேசுவை துதி செய், இயேசுவை துதி செய். சாந்த சொரூபியாம் இயேசுவை துதி செய், ஜெபத்தோடு என்றும் இயேசுவை துதி செய். துதி செய், துதி செய், துதி செய். துதி செய் மனமே, துதி செய் மனமே, உன் ஆண்டவரை துதி செய், உன் இயேசுவையே துதி செய். துதி செய் மனமே,
துதி செய் மனமே உன் ஆண்டவரை துதி செய் உன் இயேசுவையே துதி செய் துதி செய் துதி செய் துதி செய் துதி செய் துதி செய் துதி செய். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் யாவரும் சேர்ந்து சங்கீதம் 5 வாசிப்போம். சங்கீதம் 5. கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவியடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறேன். பொய் பேசுகிறவர்களே அழிப்பீர். இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். கர்த்தாவே, என் சத்துருக்கள் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குள்ளே தங்கள் நாவினால் உச்சம் பேசுகிறார்கள். தேவனே, அவர்களை குற்றவாளிகளாக தீரும். அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலே விழும்படி செய்யும். அவர்கள் துரோகங்களுடைய திரட்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிட்டும். உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். இந்த தாவீதின் சங்கீதத்தை பார்க்கும்போது தனக்குண்டான துன்ப சூழ்நிலைகள யாரையுமே நம்பாதபடி தேவனை மாற்ற அவன் நம்பி வசன 7 பார்க்கும்போது, நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது சந்நிதிக்கின் பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். தேவனுடைய ஆலயத்துக்கு நேராய் கடந்து வந்து தன்னுடைய மன வியாகங்களை அறிக்கையிட்டதை நாம் பார்க்க முடிகிறது. யோனா கூட மீனின் வயிற்றில் இருக்கும்போது யோனா 2:7 என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே முடத்திலே வந்து சேர்ந்தது. அவ்வளவாக யோனா கூட மீனின் வயிற்றில் இருக்கும்போது அந்த ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி கூப்பிட்டான். தேவனுடைய ஆலயத்தின் மேன்மையை அங்கு அறிக்கையிடுகிறான். இங்கும் தானியேல் 6:10 நாம் பார்க்கும்போது, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அன்னாளுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமானாலும் அன்னாள் 1 சாமுவேல் 1:13-16 பார்க்கும்போது, அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவள் உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. 16வது வசனத்தின் கடைசி பகுதியில், இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன். தியானம் என்பது வசனம் 1 பார்க்கும்போது, கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவியடு, என் தியானத்தை கவனி. கண்டினியூஸாக ஆண்டவரை பற்றிய நினைவே தியானம். தியானத்திற்கு அடுத்த நிலைதான் ஜெபம். வசனம் 2 பார்க்கும்போது, நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். அவ்வாறாக வேண்டுதல் செய்யும் போதே வசனம் 2 சங்கீதம் 65:2 பார்க்கும்போது, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரிடத்துல வருகிற அத்தனை பேருக்கும் விடுதலை உண்டு என்பதை மட்டும்தான் இந்த சங்கீதம் வலியுறுத்துகிறது. எனவே 11வது வசனத்தை பார்க்கும்போது,
உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மை களி கூறுவாராக. நாம் ஆண்டவரை நம்பும் போது கர்த்தர் நம்மை விடுவித்து நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுவார். தேவன் தாமே இந்த ஜீவ வசனங்கள் மூலம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் ஆங்காங்கே இருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. வல்லமை உள்ளவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ள தேவன். புயல் காற்றுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. கடல் அலைகளுக்கும் ஒரு வல்லமை இருக்கின்றது. மின்னலுக்கு ஒரு வல்லமை இருக்கின்றது. இடி முழக்கத்திற்கும் ஒரு வல்லமை இருக்கின்றது. சாத்தானுக்கும் ஒரு வல்லமை உண்டு. ஆனால் நம்முடைய தேவனோ சர்வ வல்லமை உள்ளவர். நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அற்புதங்களுக்கு அப்பால் ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமைக்கு அப்பால் வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார். இந்த வல்லமை உள்ள தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வல்லமையை கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பிற்பகுதியை நாம் வாசிக்கின்ற பொழுது, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் என்று சொல்லி அவர் வாக்குரைத்தார். ஆகவேதான் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியர்களாக அநேக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையை தரித்தவர்களாக பல்வேறு விதமான கிரியைகளை இந்த நாட்களிலே செய்து கொண்டிருக்கின்றார்கள். 4 காரியங்களை குறித்து இந்த காலங்களிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதல் காரியமாக இயற்கையின் மேல் வல்லமை. இயற்கையின் மேல் வல்லமை. மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 37 முதல் 39 வசனம் வரையிலும் நாம் வாசிக்கின்ற பொழுது, அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிட்டு, கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இந்த சம்பவமானது நம் அனைவருக்கும் தெரிந்ததான ஒரு பகுதிதான். படகிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தலையணையை வைத்து அவர் நித்திரை செய்து கொண்டிருக்கின்றார். அவரை எழுப்பி, போதகரே, போதகரே, மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி சீஷர்கள் அவரை எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லி அவர் கூறுகின்றார். சங்கீதம் 33ஆம் சங்கீதம் 9வது வசனம் இவ்வாறு கூறுகின்றது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் கூறுகின்றார். ஆம், உண்மைதான். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி மிகுந்த ஆதங்கத்தோடு வெளிப்படுத்தினானே அந்த வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்டு கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு. இந்த வார்த்தைகளுக்கு இயற்கை அது கட்டுப்படுகின்றது. இயற்கையானது அமைதலாக இருக்கின்றது. யோசுவாவுடைய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம் இவ்வாறு கூறுகின்றது, கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக
சூரியனே நீ கிபியோன் கவனியுங்கள். மேலும் சூரியனே நீ கிபியோன் நீ மேலும் கிபியோன் மேலும், சந்திரனே சந்திரனே நீ ஆயலோன் நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து தரித்து நெல்லுங்கள் என்று சொல்லி யோசுவா கூறுகின்றார். அப்படி என்றால் சூரியனையும் சந்திரனையும் அந்தந்த இடத்திலே நின்று கொள்வதற்கு தன்னுடைய அந்த வார்த்தையினுடைய வல்லமையை அவன் உபயோகப்படுத்துகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆகவே இயற்கையின் மேல் வல்லமையை வெளிப்படுத்துகின்ற பொழுது இயற்கையும் என்ன செய்கின்றது? அது பணிந்து விடுகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறினார் அல்லவா, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். ஒவ்வொருவரும் என்ன செய்வார்கள்? அதை செய்வார்கள். அந்த செய்கிறதுனால இன்றைக்கு பல்வேறு விதமான கிரியைகளை இன்றைக்கு நடத்தி கொண்டே இருக்கின்றார்கள். இரண்டாவது காரியமாக குணமாக்கும் வல்லமை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 22வது வசனம் இவ்வாறு கூறுகின்றது. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர்கள் எழுந்திருக்கின்றார்கள். ஆகவே இப்படிப்பட்டதான காரியத்தை யோவான் ஸ்நானகனுக்கு போய் சொல்லுங்கள் என்று சொல்லி அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அவர் கூறுகின்றார். குணமாக்குகின்றதான இந்த வல்லமையை வைத்துதான் இன்றைக்கு பல இடங்களிலே குணமாக்குகின்றதான வரங்களை பின்பற்றி அநேகருடைய வியாதியை சுகமாக்குகிறதான காரியத்தை பார்க்க முடியும். ஒவ்வொரு திருச்சபைகளிலும் ஜெபத்திற்காக கடந்து வருகின்றவர்கள் அந்தந்த சபையினுடைய போதருடைய ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் அற்புதமான கிரியைகளை, அற்புதமான காரியங்களை இன்றைக்கும் அவர் செய்து கொண்டுதான் இருக்கின்றார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் இவ்வாறு பின்பகுதி இவ்வாறு கூறுகின்றது. பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம் இவ்வாறு கூறுகின்றது. கடைசியினுடைய பகுதி, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். ஆகவே வியாதியஸ்தர்கள் மேலே, பலவீனப்பட்டதான இந்த மக்கள் மத்தியிலே கரங்களை நாம் வைக்கின்ற பொழுது அற்புதமான சுகமான விடுதலையை பெற்றுக் கொள்கின்றார்கள். அந்த வகையில தான் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6, 7, 8 இந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது பேதுருவும் யோவானும் கர்த்தருடைய வல்லமையை அங்கே வெளிப்படுத்துகிறதை நீங்கள் பார்க்க முடியும். வாசிக்க நாம் கேட்போம். அப்போஸ்தலர் 3, 6, 7, 8. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் அது பலன் கொண்டது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சொன்னதான அந்த வசனத்தின்படியாக என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற இந்த காரியங்களை காட்டிலும் இன்னும் அதிகமான காரியங்களை செய்வான் என்று சொல்லியிருந்தார் அல்லவா. பேதுருவும் யோவானும் கர்த்தருடைய வல்லமையை விளங்கத்தக்கதாக சப்பானியாய் கிடந்ததான அந்த மனிதனை அவர்கள் தூக்கி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தூக்கி எடுக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவருடைய வல்லமை இயற்கையின் மேல் வல்லமை இருக்கின்றது. குணமாக்கும் வல்லமையும் இன்று வரையிலும் காணப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அந்த குணமாக்கும் வல்லமை வைத்து இன்றைக்கு பல்வேறு நிலையிலே பல்வேறு தரப்பட்டதான மக்களுக்கு இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய குணமாக்கின்றதான வல்லமை புறப்பட்டு செல்லுகின்ற பொழுது அவர்கள் அற்புதமான சுகமான விடுதலையை பெற்றுக் கொள்கின்றார்கள். மூன்றாவது காரியமாக தப்புவிக்கும் வல்லமை.
தானியேல் தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் இவ்வாறு கூறுகிறது. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். இத ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை, விசுவாசம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய அவசியமான ஒரு விசுவாசம் இதிலே காணப்படுகின்றது. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நேரமும் நிமிடமும் நாம் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த வார்த்தைகளை யார் கூறுகிறார்? அனனியா, அசரியா, மீஷாயேல் என்கிறதான இந்த 3 சகோதரர்கள் அன்றைக்கு மிகுந்த வைராக்கியத்தோடு நம்பிக்கையோடு இந்த வார்த்தைகளை கூறுகின்றார்கள். எங்கள் ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் அவர் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று சொல்லி நம்பிக்கையோடு அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லவா? ஆகவேதான் நம்முடைய ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவனுடைய வல்லமை, தப்புவிக்கும் வல்லமை. தானியேலை சிங்க கெபியிலே சிங்கனுடைய வாய்க்கும் அவர் என்ன செய்கிறார்? தப்புவிக்கின்றார். சிங்கங்கள் வாய்ந்து செல்லாதபடி அவருடைய வாய்களை எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்? கட்டுகின்றார். ஆகவேதான் தானியேலை சிங்க கெபியிலிருந்து அற்புதமாக ஆண்டவர் தப்புவித்து அவர் காப்பாற்றினார். இன்றும் தமக்கு பயந்தவர்களை அவர் சூழ பாளையம் இறங்கி தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். தேவ தூதர்களை அந்தந்த நேரங்களிலே அனுப்பி அவர் தப்புவிக்கிறார். நம்முடைய எல்லா நோய்களையும், எல்லா போராட்டங்களையும், எல்லா பிரச்சனைகளையும் அவர் விலக்கி காத்து நம்மை அற்புதமாக தப்பிக்க வைக்கிறதான அந்த வல்லமையை இன்று வரைக்கும் அவர் செயல்படுத்தி கொண்டேதான் இருக்கிறார். ஆகவேதான் பல்வேறு விதமான பிரச்சனைகளிலிருந்து நாம் தப்பிவித்து கொண்டே இருக்கின்றோம். ஆண்டவருடைய வல்லமை இயற்கையின் மேலே இருக்கின்றது. ஆண்டவருடைய வல்லமை குணமாக்குகின்றதான வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை தப்புவிக்கின்றதான வல்லமை. 4வது காரியமாக பிசாசுகளை துரத்தும் வல்லமை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 36வது வசனத்தினுடைய பிற்பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். இது என்ன வார்த்தையோ அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார். அவைகள் புறப்பட்டு போகிறது. இது என்ன வார்த்தையோ அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார். அவைகள் புறப்பட்டு செல்கின்றது. அந்த வல்லமையை தம்முடைய சீஷர்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் என்ன செய்தார்? அவர் கொடுத்தார். தம்மை பின்பற்றுகிறதான சீஷர்களுக்கும் தம்மை பின்பற்றி கடந்து வருகிறதான அப்போஸ்தலர்களுக்கும் அந்த வல்லமையை அவர் கொடுக்கின்றார். இன்றைக்கும் அதே வல்லமையை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதான, பின்பற்றுகிறதான, அவரை விசுவாசிக்கிறதான அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இந்த வல்லமையை அவர் பகிர்ந்து கொடுத்திருக்கின்றார். இவைகளை வைத்து பிசாசுகளை நாமே என்ன செய்ய முடியும்? துரத்த முடியும். நாமே இந்த பிசாசுகளை நம்மை விட்டு அகற்ற முடியும். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்தினுடைய பிற்பகுதி இவ்வாறு கூறுகிறது. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்த முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த அதிகாரத்தை வைத்து நாம் பிசாசுகளை, நம்மை சுற்றிலும் இருக்கிறதான அந்தகார கிரியைகளை நாம் நிர்மூலமாக்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம் இவ்வாறு கூறுகிறது. இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும்
சத்துருடைய சகல சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொல்லி அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அதிகாரத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வழங்கியிருக்கிறார். ஆகவேதான் இந்த இயேசு கிறிஸ்து என்கிறதான நாமத்தை வைத்து எப்படிப்பட்டதான பிரச்சனைகளாக இருந்தாலும், எப்படிப்பட்டதான பிசாசினுடைய கிரியைகளாக இருந்தாலும், அவைகள் எல்லாவற்றையும் முறியடித்து வெற்றி கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் என்கிறதான அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இதை வைத்துதான் நாம் பல காரியங்களை நாம் செய்து கொண்டே இருக்கின்றோம், இனியும் நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இந்த நாளிலே 4 காரியங்களை குறித்து நாம் சிந்தித்தோம். வல்லமை உள்ள தேவன், இயற்கையின் மேலே அவர் வல்லமை உள்ளவர். வல்லமை உள்ள தேவன் குணமாக்கும் வல்லமை உள்ளவர். வல்லமை உள்ள தேவன் தப்புவிக்கும் வல்லமை உள்ளவர். வல்லமை உள்ள தேவன் பிசாசுகளை துரத்துகின்ற வல்லமை அவருக்கு உண்டு. ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வல்லமையை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். தேவையான நேரங்களிலே, அவசியமான நேரங்களிலே இந்த வல்லமையை நாம் பிரயோஜனப்படுத்த வேண்டியது, அல்லது அதை பயிற்றுவிக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு காரியம். எதற்கெடுத்தாலும் நாம் இன்னொருவரை பின்பற்றி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஊழியக்காரர், இந்த ஊழியக்காரர் என்று சொல்லி நாம் அவரை தேடி நாம் கடந்து செல்ல வேண்டியதில்லை. நமக்கு கொடுத்திருக்கதானே அந்த அதிகாரத்தை வைத்து நாமே ஜெயம் பெற முடியும், நாமே பிசாசுகளை துரத்த முடியும், நாமே குணமாக்க முடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆகவே இந்த காரியங்களை நாம் மனதில் எப்பொழுது வைத்துக் கொள்வோம், இந்த காரியங்களை எப்பொழுது நம்முடைய மனதில் வைத்து தேவையான நேரங்களிலே அதை செயல் வடிவத்திலே கொண்டு வருவோம், கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள நம்முடைய ஆண்டவர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வல்லமையினாலே தொடர்ந்து நாம் நிரம்பியிருப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கண்களை நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் இரட்சகரும் மீட்பரும் பரிசுத்தருமாக இருக்கிற எங்கள் தேவாதி தேவனுடைய திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கின்றோம். கனிவான முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கண்மணியாகிய கிறிஸ்துவை நாங்கள் நோக்கி பார்க்கின்றோம். எங்களுக்கும் ஆண்டவரே அதிகாரத்திலே கொடுத்திருக்கின்றேன். வல்லமை உள்ள தேவனை நாங்கள் பின்பற்றி நாங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கின்றோம். இயற்கையின் மேலே வல்லமையை வைத்துதான் இன்றைக்கும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறேன். குணமாக்குகின்றதான வல்லமையை எங்களுக்கு நீ தந்திருக்கின்றேன். ஆண்டவரே, தப்புவிக்கின்றதான வல்லமை எங்களுக்கு தந்திருக்கின்றேன். பிசாசுகளை துரத்துகின்றதான வல்லமை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இதையெல்லாம் வைத்து நாங்கள் ஜெயத்தின் மேலே ஜெயம் பெற்றவர்களாக, வல்லமையின் மேலே வல்லமை பெற்றவர்களாக தொடர்ந்து உடைய திருநாமத்தின் நவீனத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளிலும் ஆங்காங்கே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரும் அந்த விசுவாசத்தை தங்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறோம். மீண்டும் உங்களுடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் நாளில் கூடி வந்திருக்கிறதான ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலமும் கூட நிலைப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.